தமிழகம் முழுவதும் 14 கடலோர மாவட்டங்களில் சாகர் கவாச் ஆபரேஷன் தொடங்கியுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, இந்த சாகர் கவாச் ஆபரேஷன் அப்படின்னா என்ன? இது எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கு? இந்த ஆபரேஷனோட பயன் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டங்களிலும் மற்றும் பாண்டிச்சேரியிலும் இன்று சாகர் ஹவாக் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டு பயிற்சி தொடங்கியுள்ளது. இந்த கூட்டு பயிற்சியில் மொத்தமாக ஐந்திற்கும் மேற்பட்ட ஏஜென்சிஸ், குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது இந்திய கடலோர காவல்படை, அதே போல கப்பல் படை, நேவி என்று சொல்லக்கூடிய இந்திய கப்பல் படை, அதே போல மாநிலத்திற்கு சொந்தமான தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு படை மற்றும் மாநில போலீஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு உளவுத்துறை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட துறைகள் இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இன்று மற்றும் நாளை இந்த கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. தமிழகத்தின் கடலோரங்களில் நடைபெற உள்ளது. குறிப்பாக அவசர கால நிலைகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த துறைகளை பொறுத்தவரை கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைப்பு என்பது இருக்காது. அதனால் அவசர காலங்களில் சரியான ஒருங்கிணைப்பை கொண்டு வருவதற்காக இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. சாதாரணமாக பார்க்கும்பொழுது பாதுகாப்பு துறையை சேர்ந்த இந்தியன் நேவி மற்றும் கோஸ்ட் கார்டுக்கு இடையே இதுபோல அடிக்கடி மாதத்திற்கு ஒரு முறை ஒத்திகை நிகழ்ச்சி, அதாவது இந்த எக்ஸசைஸ் நடக்கும். ஆனால் மத்திய மற்றும் மாநில படைகள், குறிப்பாக தமிழ்நாடு போலீஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நேவியும் சேர்ந்து பணிபுரிவது போல ஆபரேஷன்ஸ் 6 மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிறது. அதுபோல ஒரு ஆபரேஷன் தான் இது என்று கூறலாம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நடக்கக்கூடிய காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அதாவது காஷ்மீரில் நடந்த யூரி அட்டாக்குக்கு பிறகு நாடு முழுவதும் பாதுகாப்பு என்பது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல சென்ற வாரத்தை பொறுத்தவரை மும்பையில் இருக்கக்கூடிய யூரான் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் உட்புகுந்ததாக ஒரு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து மும்பை, அதாவது மேற்கு பகுதியில், குறிப்பாக மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளாவுடைய பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்கேயும் இதே போல கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக அனைத்து படைகளும், குறிப்பாக நேவி, கோஸ்ட் கார்டு, அதே போல ஸ்டேட் போலீஸும் சேர்ந்து பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அது போன்ற தமிழகத்திற்கு அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்றாலும் கூட அவசர காலங்களில் தற்பொழுது நாடு முழுவதும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது போன்ற ஒரு பயிற்சி, ஒரு கூட்டு பயிற்சி தேவை அவசியம் உள்ளது. அதனால் கிட்டத்தட்ட சென்ற வாரம் இதற்கான திட்டமிடப்பட்டது. தற்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சி, அதாவது நான் கூறியது போல இந்தியன் கோஸ்ட் கார்டு, நேவி, ஸ்டேட் கோஸ்டல் போலீஸ், அதே போல் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், அதே போல் ஸ்டேட் போலீஸ் உள்ளிட்ட அதே போல் மீனவர்கள், குறிப்பாக மீனவ சமுதாயத்தை சேர்ந்து சில பேரும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அவசர காலங்களில் ஒருங்கிணைப்பு மற்றும் இப்போது அவசர நிலையை கருதி இந்த ஆபரேஷன் தற்போது நடந்து வருகிறது. மாலதி, சாகர் கவாச் ஆபரேஷன் தொடர்பான உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.